b cross a equal to -2, -2, -3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 4 எனில் a மற்றும் b ஐ காண்க. a மற்றும் b ஐ காண்க. அப்ப இந்த क्वेश्चन சாமி 15வது क्वेश्चन 2 மார்க் 5 மார்க் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உட்கார்ந்துறோம். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. b cross a cross என்னது? ஜோடி ஜோடியா சேர்த்திருக்காங்க. கமா போட்டு எழுதிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது யாருங்க? b. ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க? b. அடுத்து a b a b a b a b a b a. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? b cross a கொடுத்துட்டு a வையும் b யும் தனித்தனியா கேக்குறாங்க. அப்ப நீங்க எடுத்தோனே என்ன பண்ண கூடாது? தொப்புக்குட்டின்னு சொல்லிட்டு அவங்க b கொடுத்ததுனால a b போட்டு முத உறுப்பு அது மாதிரியே எழுதக்கூடாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல போயிட்டு கன்ஃபியூஸே வேணாம். நல்லா கிளியரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அழகா எடுத்து எழுதுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க என்ன போட்டுக்கலாம்? b இருந்துச்சுன்னா b போட்டுக்கோங்க, a இருந்துச்சுன்னா என்ன போடுங்க? a. அவங்க என்ன கேக்குறாங்க அது கேட்ட மாதிரி எழுதுனா இது மாதிரி ஆர்டர் பிரகாரம் எழுதுங்க. அப்போ a க்கு கீழ என்ன நம்பர் இருக்கு பாருங்க? 3 4 அப்புறம் 3 இரண்டே இருக்கும். அடுத்து b க்கு கீழ என்ன எழுதிருக்கோம்? அடுத்து 0 அடுத்து இதுக்கு ஒரு மார்க் இது ஒரு மார்க். 16வது क्वेश्चन போலாம். f of x equal to 3 into x minus 2 g of x equal to 2 into x plus k மற்றும் f of g equal to g of f எனில் k இன் மதிப்பு காண்க. ஓகே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க சார். இது மாதிரி கண்டிஷன் வந்து சமன் சொன்னா யாருடைய மதிப்பு கேட்பாங்க? k f ல எடுத்து g னுடைய மதிப்பு போடணும். எதல போடணும்? x க்கு பதிலா என்ன போட போறீங்க? 2 x k. அதுமாதிரி f னா f ல வேல்யூ வச்சு ரைட் சைடுல போயிட்டு 3 அங்க எடுத்துங்க. 3 ஏன்னா x க்கு எத்தனை உறுப்பு இருந்தாலும் போடுங்க பிராக்கெட் போடுங்க. அடுத்து x க்கு பதிலா அந்த g னுடைய உறுப்பு ரைட் சைடுல எடுத்து போய் சொல்லுங்க. 2 x k ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் -2 equal to g ல இருக்கிற x ல x க்கு பதிலா யார் எடுத்து போய் போட போறோம்? 3x -2 முன்னாடி யார் இருக்காங்க? 2 பிராக்கெட் இருந்துச்சுனா பெருக்கல் பொதுவானது பெருக்கல் பொதுவானது 2 6x சொல்லக்கூடாது. 6x + 3 -2 equal to 6x - 4 k plus 6x என்ன பக்கம் வந்துச்சுனா -6x plus 6x plus 6x கேன்சல். k னுடைய மதிப்பு 1k இருக்குன்னா 1k வந்தான பக்கம் plus 1k என்னன பக்கம் வந்துச்சுனா -1k -2 அந்த பக்கம் போச்சுனா +2 ஒரு மைனஸ் இருந்தா 3k வந்து 1k நீக்கினா மீதி 2k equal to ஒரு மைனஸ் இருந்தா பெரிய பிரச்சனை என்ன கழிச்சு பெரியனுடைய குறி போடுங்க -2. இரண்டாவது பெருக்கல் வாய்ப்பாடு பண்ணிட்டீங்கன்னா ஒரு மார்க் ஆன்சர் போட்டீங்கன்னா ஒரு மார்க் ரைட். அடுத்து 17வது क्वेश्चन 13824 ஈக்குவல் டு 2 a இன்டு 3 b எனில் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்க. ஓகே 13824 ஈக்குவல் டு 2 a இன்டு 3 b. அப்படினா நான் சமயப்ப 2 3 தான் எண்கள் பகா எண்ணின் அடுக்குகளாக எழுதணும். ஓகேவா மிஸ் இது போய் தானா வகுத்தல் போட்டுட்டே இருக்கணும்னா இந்த கணக்கு நல்லா பாருங்க. 13824 2 3 4 4 கூட்டினா 8 நம்பர் கரெக்ட்டா பாத்துக்கோங்க. இந்த நம்பர் வந்துச்சுனா இதே மாதிரி சிம்பிள் இருக்கிற நம்பர் எது? 1 இது 3 தானே? அப்ப ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆனா உங்க சைடுல வந்து போட்டு பாருங்க. எதுக்கும் இந்த நம்பர் கொடுக்காத வேற நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா டவுட் வந்துரும் இல்லையா? அதுக்கு பதிலா ரெண்டாம் வாய்ப்பாடு மூணாம் வாய்ப்பாடு மட்டும் தான். ரெண்டாம் வாய்ப்பாடு போட்டுக்கலாம். 2 4 கொடுத்தா இரண்டாம் வாய்ப்பாடு 6 12 2ல முடியுது ரெண்டாம் வாய்ப்பாடு 3 4 8
பைட்ரன் மறுபடியும் இது நல்லா பார்த்துக்கோ. 3 எப்படி போட்டுக்கலாமா? 3 கியூப் தானே 27. ரைட் தானம்மா? இடம் எல்லாம் அப்படியே நிறுத்திக்கலாமா? பாருங்க இங்க பாருங்க. 1 2 3 இங்க 3 கியூப் 27 எழுதலாமா? 13824 ஈக்குவல் டு 2 அடுக்கு 9. கணக்கு வந்துச்சுன்னா இதான் எழுத போறீங்க. இதுக்கு 1 மார்க். சரியா? இதுக்கு 1 மார்க். இல்லைங்க மிஸ் அது மாதிரி எழுதலாமா? This implies A equal to 9. B equal to 3. 1 மார்க். இல்லனா இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. இதை எடுத்து ஆன்சர் எழுதுனா 1 மார்க் கொடுக்குறாங்க. ஓகே?